ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். நிரந்தர காதல். நான் பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் என்னுடன் இறைவனை காண்கிறேன். சில சமயங்களில் அவன் அழைப்பை உண்டு பண்ணுகிற விஷயங்களை என்னிடம் கூறுகிறான். உயிர் வாழ்தலின் அனைத்து சிக்கல்களும் நீங்கிவிட்டன. வெறும் தூய்மையான அறிதலின் எனும் எளிமையில் அவனது பேரிருப்பை நான் காண்கிறேன். பரம்பொருள் எனும் நீர் தேக்கத்திலிருந்து பாய்கின்ற நதிகளை எண்ணங்கள் ஆகும். உங்களது வாழ்க்கையை பரம்பொருளுடன் இணைப்பதே மிகவும் முக்கியமான கடமை. இறைவன் உங்களது இதயத்தில் மொழியை, உங்களது இருப்பின் வெகு ஆழங்களிலிருந்து வருகின்ற மொழியை செவியுறுகிறான். தங்களது பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளிப்பதில்லை என மக்கள் எண்ணுகின்றனர். ஏனெனில் அவர்கள் எதிர்பார்ப்பதிலிருந்து அல்லது வேண்டுவதிலிருந்து வேறுபட்ட வகையில் இறைவன் சில நேரங்களில் பதிலளிக்கிறான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களது முழுமைக்கான அவனது விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றாத வரை அவர்களது விருப்பங்களுக்கேற்ப அவன் எப்பொழுதும் பதிலளிக்க மாட்டான். ஒருமுறை நான் ஒரு காரில் பயணித்து கொண்டு இருந்த போது எதிர்காலத்தை இறைவன் எனக்கு காண்பித்தான். அந்த காட்சியில் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருந்த வீடுகளின் தற்போதைய அனைத்து குடியிருப்பாளர்களும் இறந்து விட்டிருந்தனர். அவர்கள் இந்த வாழ்க்கையை குறித்து மிகவும் நிச்சயத்துடன் இருந்தனர். இறைவன் கூறினான், மனிதர்கள் மனித உணர்ச்சிகளில் நினைப்பதற்காக மட்டுமே இந்த உலகை நான் படைக்கவில்லை. மாறாக எனது குழந்தைகள் தங்களை படைத்தவனாகிய என்னை தேடுவதற்கு ஈர்க்கப்படுவார்களா என்பதை காண்பதற்காக நான் கவர்ச்சியூட்டுபவற்றை படைத்தேன். அந்த அனுபவம் மிகவும் மனநிறைவு தருவதாய் இருந்தது. அனைத்து பொறுப்பும் இறைவனுக்கே உரியதென நான் கண்டேன். அவன் நம்மை இந்த இடர்பாட்டிற்கு ஆளாக்கி விட்டதை அறிவான். இறைவன் கண்ணுக்கு புலப்படாதவன் என நாம் எண்ணுகிறோம். ஒரு கடிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அது எவரோ ஒருவரால் எங்கேயோ உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். இப்பொழுது இந்த சிறிய கடிகாரம் எனும் இந்த பிரபஞ்சம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி மற்றும் இன்ன பிறவற்றுடன் எவ்வாறு யாரால் உருவாக்கப்பட்டது? உங்களது உணவை நீங்கள் மென்று உண்ண மட்டுமே செய்கிறீர்கள். ஆனால் உடலில் உள்ள ஏதோ ஒரு அறிவுத்திறன் அதனை உடலுக்கு தேவைப்படுகிற அனைத்து தனிமங்களாகவும் மாற்றுகின்றது. உங்களுக்கு சுவாசிப்பதற்கு காற்றை அளித்தது யார்? காற்று. உயிர் மற்றும் உடலுக்கு இடையேயான உறவு முறையை உருவாக்கியது யார்? இறைவன். அவனை நீங்கள் எவ்வாறு அவநம்பிக்கை கொள்ள முடியும்? அனைத்திற்கு பின்னாலும் அவன் உள்ளான். மேகங்களிலும் அனைத்து இடங்களிலும் யாரை நான் தேடினேனோ அவனை எனது உடலின் ஒவ்வொரு அசைவிலும், என் மனதின் சலனமின்மையாலும், அமைதியின் மீதும் அரியாசனமிட்டு அமர்ந்திருப்பவனாக நான் காண்கிறேன். ஏதாவது ஒன்றை நான் அறிய விரும்புகிற போதெல்லாம் இறைவன் என்னுடன் பேசுகின்றான். அவன் எனக்கு வழிகாட்டுகிறான், அல்லது என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு கூறுகின்றான், அல்லது மனிதர்கள் எனக்கு விஷயங்களை கூறுகின்றனர். அப்பொழுது அவர்களின் வாயிலாக என்னிடம் பேசிக் கொண்டிருப்பது அவனே என்பதை உடனடியாக நான் உணர்ந்தறிகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நான் நடத்திய பொழுது நான் பிரார்த்தனை செய்த உடனேயே ஒரு மாபெரும் பேரொளியாக அவன் என் முன்னே தோன்றினான். அன்றைய தினம் எனது மிகச்சிறந்த உரைகளில் ஒன்றை நான் அளித்ததாக அவர்கள் கூறினர். பின்னர் மதிய வகுப்பும் இறுதியாக மாலை நேர விரிவுரையும் நிகழ்ந்தன. நான் சோர்வடைந்து விடை பெற்று விடுவேன் என ஒவ்வொருவரும் எண்ணினர். ஆனால் நாங்கள் அமர்ந்து அதிகாலை 1 மணி வரை தியானம் செய்தோம். அப்பொழுதுதான் ஒரு நல்ல உறக்கத்தை பெற்றிருந்ததை போல் நான் புத்துணர்ச்சியுடனும் முழு விழிப்புடனும் இருந்தேன். சுமார் 15 நாட்களாக நான் மிகவும் குறைந்த அளவே உறங்கியுள்ளேன். அவனது ஒளி என்னை காத்து வருகின்றது. உங்களது உணர்வு நிலையின் வாயிலில் இறைவன் நிற்கின்றான். இவை நான் பெற்று கொண்டிருக்கின்ற அனுபவங்களில் சில. அவை உண்மையானவை. மேலும் இறைவன் உங்களுடன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறியும் பொழுது அவை பெருக துவங்குகின்றன. அத்தகைய அனுபவங்களை வெறுமனே உங்களை கவர்வதற்காக மட்டுமே அவன் அளிப்பதில்லை. ஆனால் அவனது இருப்பின் சான்றை விட குறைவான எதையும் நீங்கள் நிராகரித்து அவனை நம்ப வைத்தால் மட்டுமே அளிக்கிறான். இது அவன் என்னிடம் பாரபட்சமாக இருக்கிறான் என்பதல்ல. நீங்களும் அவனை நேசித்தால் உங்களுக்காகவும் அவன் அற்புதமான விஷயங்களை புரிவான். அவன் அனைவரையும் நேசிக்கிறான்.
அவன் உங்களது உணர்வு நிலையின் வாயிலில் நிற்கின்றான். ஆனால் நீங்கள் அவனை உள்ளே அனுமதிப்பதில்லை. நாம் அவனை நாடிக்கொண்டிருப்பதை விட மிகவும் அதிகமாக அவன் நம்மை நாடிக்கொண்டிருக்கின்றான் என்பதை நான் அதிகரிக்கும் அளவில் காண்கின்றேன். அவன் நம்மிடம் அக்கறை கொள்ளாமல் இல்லை, நாம் தான் அவனிடத்தில் அக்கறையின்றி இருக்கிறோம். எனவே பெரும் மன தீவிரத்துடன் உளமாற அவனை நீங்கள் நாட வேண்டும். அவன் உங்களுக்கு பதில் அளிக்கவில்லை என நீங்கள் எண்ணலாம். மேலும் அப்பொழுதுதான் பெரும்பாலான மனிதர்கள் ஊக்கமிழந்து நிறுத்தி விடுகின்றனர். ஆனால் அவன்தான் உங்களை அவ்வளவு தொலைவு தொடர்ந்து செல்ல வைத்திருப்பவன். எனவே நீங்கள் கைவிடக்கூடாது. சந்தேகம் எழும்பொழுது கூறுங்கள், எனது கைகளை எவ்வாறு அசைத்து கொண்டிருக்கிறேன், எனது செரிமானம் எவ்வாறு நடைபெறுகிறது, எனது சுவாசம் எவ்வாறு ஓடுகிறது. அவன் இருக்கத்தான் வேண்டும், அவன் இருக்கின்றான். அந்த பேராற்றலின் மீது நீங்கள் மிகவும் சார்ந்திருப்பதால் அந்த பேராற்றலிடம் ஏன் திரும்பக்கூடாது? அனைத்து விஷயங்களுக்கும் மேலாக நீங்கள் அவனை நேசிப்பதை வெளிக்காட்டுவதில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது பிறகு நீங்கள் என்ன வேண்டிலும் அது நடக்கும். இறைவன் நமது அன்பிற்காக இயங்குகின்றான். இந்த படைப்பினை அவன் ஏன் உருவாக்கினான் என நான் இறைவனை வினவினேன். உனக்கு இது தேவையாயிருந்ததா? அவன் பதிலிறுத்தான், இல்லை. ஆனால் எனது ஆனந்தத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கு எனக்கு எவரும் இல்லாதிருந்தனர். எனவே அவன் படைப்பவன் ஆனான். ஆனால் ஒரு நிபந்தனையுடன், அவனது உயிர்களின் மீது அவன் விதித்திருக்கும் அதே ஏக்கம் மற்றும் நாட்டத்தினை அவன் தன் மீதும் விதித்துக் கொள்வான். ஒவ்வொருவரும் இது ஆனந்தத்தை கொடுக்கும் என நான் நம்புகிற ஏதோ ஒன்றினை நாடிக்கொண்டு இருக்கின்றனர். ஆனால் மனிதர்கள் உண்மையான மகிழ்ச்சியை காண்பதில்லை. ஏனெனில் பொருளீட்டுதல் எனும் ஒவ்வொரு சாலையும் ஒரு முட்டு சந்தில் முடிவடைகிறது. நீங்கள் ஒரு பொருளை அடையும் வரை மட்டுமே அதனை நீங்கள் விரும்புகிறீர்கள். அதனை நீங்கள் அடைந்து விடும் பொழுது இன்ப நுகர்வு குறைய குறைய மகிழ்ச்சி இறுதியில் மறைந்து விடுகிறது. பிறந்து மணந்து குழந்தைகள் பெற்று பணம் சம்பாதித்து பிடிபடாத இன்ப நுகர்வுகளை பற்றி கொண்டு பின் மடிவதை விட அதிகமாக வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என பெரும்பாலான மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் அது அவ்விதம் அன்று. இறைவன் கூறுகிறான், எனது குழந்தைகள் மீது சுமத்தி இருக்கிற அதே துன்பத்தை என் மீதும் நான் சுமத்தி கொண்டுள்ளேன். அவர்கள் நிறைவை காணாதிருப்பதை போல எனக்கு தேவையானதை நானும் காணவில்லை. இறைவன் எதை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறான்? நமது அன்பு, நமது கவனம். இறைவன் தன்னை நாடுவதற்கோ அல்லது மறுப்பதற்கோ சுதந்திர விருப்பத்தை மனிதனுக்கு அளித்ததால் அவன் தனக்கே அதனை மிகவும் கடினமானதாக ஆக்கி கொண்டுள்ளான். அவன் கூறுகிறான், எனது குழந்தைகள் எனது படைப்பினை வெறுத்தொதுக்கி விட்டு என்னை நோக்கி திரும்புவதற்காக காத்திருந்தபடி ஒவ்வொரு இதயத்தையும் நான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அவன் நம்மீது சுமத்தி இருக்கிற அதே நாடு கடத்தும் தண்டனையை அவன் தன் மீது சுமத்தி கொண்டுள்ளான் என்பதையும், இறைவன் கூட ஏதோ ஒன்றை, நமது அன்பு, நாடிக்கொண்டிருக்கிறான் என்பதையும் உணர்ந்தறிவது என்ன ஒரு மகத்தான எண்ணம்! நாம் இறைவனை பற்றி பேசும் பொழுது அநேக மனிதர்கள் விண்ணுலகின் வெகு தூரத்தில் ஓர் அரியாசனத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு வணங்கத்தக்க பேரிருப்பு என்று நினைக்கின்றனர். அவர்கள் காரணம் கூறுகின்றனர், இந்த அறிந்திராத இறைவனுக்காக நான் எவ்வாறு அன்பை உணர முடியும்? இப்பொழுது நாம் உண்டு குடித்து ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் இன்ப நுகர்வு எனும் ஒவ்வொரு ரோஜா புதருக்கு பின்னும் துயரம் எனும் நச்சு பாம்பு உள்ளது. உலகில் நிரந்தரமான இன்பமே கிடையாது. உங்களது உடல் அழகாக இருக்கலாம், ஆனால் திடீரென்று நோய் வந்ததும் அது குணப்படுத்த முடியாததாகின்றது. நீங்கள் செல்வந்தராக இருக்கலாம், ஆனால் பங்கு சந்தை சரிந்து அனைத்தையும் நீங்கள் இழந்து விடலாம். இத்தகைய ஏமாற்றங்களினால் நாம் ஏன் துன்புற வேண்டும்? இதை போன்றே இறைவனும் ஏமாற்றம் அடைகிறான். ஏனெனில் அவன் நம்மை விரும்புகிறான் மற்றும் நாம் நமது அன்பை அவனுக்கு மறுத்துவிட்டோம். இந்த பிரிவை அவன் உண்டு பண்ணி இருக்கும் காரணத்தால் அவனும் கூட துயரமடைந்து கொண்டிருக்கிறான். மேலும் நாம் விருப்பத்தோடு அவனிடம் செல்வதற்கு விரும்பி தேர்வு செய்யாவிடில் துன்பத்தில் இருந்து நம்மையோ அல்லது தன்னையோ அவனால் விடுவிக்க இயலாது.
அனைத்து ஆசைகளுக்கும் பின் உள்ள ஆசை. உலக விஷயங்களுடன் ஒரு சிறிது காலத்திற்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் உள்ளே ஒரு வெறுமை நிலவுகிறது. காலப்போக்கில் அனைத்துமே உங்களை சலிப்படைய செய்கின்றன. எனது குழந்தை பருவத்திலேயே அதை நான் உணர்ந்தேன். நான் என்னையே ஒவ்வொரு வகையான சூழ்நிலையிலும் கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு அனுபவத்தை நான் எனக்கே கற்பனை செய்து பார்க்க முடியாத பொழுது இனிய தோற்றம் அளிப்பதாக நான் எண்ணிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்த வேறொருவரை நான் நோக்கினேன். அப்பொழுது அவர்களுடைய துயரத்தையும் திருப்தியின்மையையும் நான் கண்டேன். எனவேதான் அத்தகைய பொறிகளில் எதனிலும் நான் சிக்கிக் கொள்ளவில்லை. விஷயங்களை அனுபவிப்பதற்கும் பிறரை நேசிப்பதற்கும் நமது இதயங்களை யாரோ ஒருவன் பயன்படுத்தி கொண்டிருப்பதை நான் கண்டேன். ஆனால் பின்பு மரணத்தில் நிகழ்வது போல நமது அன்புக்குரிய பொருளை அவன் எடுத்துக்கொண்டு விடுகிறான், அல்லது திடீரென்று அன்பானது சலிப்புற்று மறைந்து விடுகின்றது. அந்த அன்பு எங்கே? நம்முடன் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டு இருப்பது இறைவனே. நாம் தேட வேண்டியது அவனைத்தான். நாம் அஞ்ச வேண்டி இருக்கிற ஒரு இறைவனுக்கு நான் தலை வணங்குவதில்லை. நான் கூறுகிறேன், நீ அருகில் உள்ளவர்களில் மிகவும் அருகாமையில் உள்ளவனாக, அன்புக்குரியவர்களில் மிகவும் அன்புக்குரியவனாக, மிகுந்த நெருங்கியவர்களை விட நெருங்கியவனாக விளங்குகிறாய். எனது மனதில் உள்ள எதனையும் அவனிடம் நான் கூறுகிறேன், அவனும் எனக்கு பதிலளிக்கிறான். வேறு எவர் அதை போன்று அன்பு செலுத்த முடியும்? எனது வாழ்க்கையின் கதவுகளை தட்டியபடி உள்ளே நுழைவதற்கு காத்திருந்த வண்ணம் அவன் எப்பொழுதும் எனக்கு பின்னால் இருந்தான். பிறவிகள் தோறும் இந்த உலகத்தில் நான் எதனை நாடியிருந்தேன் என்பது பொருட்டல்ல, நான் உண்மையில் நாடியது அவனையே என்பதை நான் கண்டுகொண்டேன். ஒரு விருப்பத்தை நான் பூர்த்தி செய்துவிட்ட ஒவ்வொரு முறையும் அதற்கு மேலும் அதில் எந்தவித மகிழ்ச்சியும் இல்லை. மிகுந்த பாசமானவன், மிகுந்த கண்மூடித்தனமானவன், மிகுந்த பலவீனன், நீ தேடிக்கொண்டிருக்கும் அவன் நான் என்பது அந்த நிரந்தர ஆனந்தம், இறைவன். செல்வம், சிற்றின்பம், மனித அன்பு ஆகியவற்றிற்கான ஆசையில் மனிதர்கள் உண்மையில் மகிழ்ச்சி என்ற ஒரே விஷயத்தையே நாடிக்கொண்டிருக்கின்றனர். அது இறைவனே. நான் இரவு பகலாக அந்த மகிழ்ச்சியின் உன்மத்தத்தில் இருக்கின்றேன். அது மனதின் கருத்து அளவிலான ஒரு நிலையன்று. அந்த மகிழ்ச்சி உங்களுடன் பேச முடியும். அனைத்து படைப்புகளும் எதிலிருந்து தோன்றினவோ அந்த தூய வான்வெளிக்கு நேர்பின்னே இது உள்ளது. அந்த மகிழ்ச்சியை இறைவன் மேலும் வேறு எதனிடமும் அன்பை நாடுவதோ அல்லது உங்களது அன்பிற்கு வரம்பிடுவதோ மடமையாகும். நான் மிகவும் பிரியமாக நேசித்த எனது அன்னையிடம் கூட ஒருபோதும் என்னால் முழுமையாக எனது அன்பை அளிக்க முடியவில்லை. ஏனெனில் அவள் மூலமாக என்னை நேசித்தது அவள் பின்னால் இருந்த யாரோ ஒருவர் என்பதை நான் அறிந்திருந்தேன். அறியாமை என்பது இறைவன் உங்களுக்கு அளித்த சக்தியை பயன்படுத்தாமல் இருப்பதாகும். வாழ்க்கையின் மாயைகளில் ஒன்று நிராதரவான நிலையில் வாழ்க்கையை தொடருவதாகும். இது பயனற்றது என்று நீங்கள் கூறுகிற உடனேயே அது அவ்வாறே ஆகிவிடுகின்றது. அறியாமை உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. அறியாமை என்பது இறைவன் உங்களுக்கு அளித்த சக்தியை பயன்படுத்தாமல் இருப்பதாகும். ஒவ்வொரு நாளும் தீங்கு விளைவிக்கும் அதே விஷயங்களை நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டும் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள்? விரும்பிய மாத்திரத்தில் உங்களால் மாற முடியாது என எண்ணுவது மாயையாகும். தீய பழக்கங்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கு நீங்கள் விரும்பி தேர்வு செய்கின்ற பொழுது உங்களால் கட்டாயம் மாற முடிய வேண்டும். பெரும்பாலான மனிதர்கள் எப்பொழுதும் முன்கூட்டியே உணர்ந்து கூறத்தக்க தனித்தன்மை வாய்ந்த வழியில் நடந்து கொள்கின்றனர். ஏனெனில் அவர்கள் பழக்க கட்டுண்டவர்களாய் ஆகிவிட்டனர். ஆனால் ஒரு மனிதர் உள்முகமாக தனது பழக்க முறைகளை மாற்றினால் அவரது தோற்றம் வெளிப்புறமாக மாறியிருக்காவிடனும் கூட மற்றவர்கள் கவனித்து அவர் ஒரு மாறுபட்ட மனிதர் என கூறுகின்றனர். நாளாக ஆக அதை போலவே நீடித்திருக்காதீர்கள். வருடந்தோறும் மனிதர்கள் உங்களிடம் கண்டறிந்துள்ள அதே பழைய பழக்கங்களுக்கு நீங்கள் இன்னமும் ஆட்பட்டவராய் இருக்கிறீர்களா என்பதை அகத்தே கவனியுங்கள். நீங்கள் அவ்வாறு இருப்பின் விவேகம் எனும் வாளை உருவி அத்தகைய பழக்கங்களை வெட்டி எறியுங்கள். ஒரு மதிப்பு மிக்கவராக ஆவதற்கு உங்களது வாழ்க்கையை புனரமைத்து பின்பு இறைவனால் அளிக்கப்பட்ட உங்களது பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். இந்த அனைத்து எதிரடையான விருப்பங்களையும் இறைவனது உதவியுடன்
எனது மனதிலிருந்து உறுதியோடு நான் அகற்றியிருந்தேன். எனவே எனது இச்சா சக்தியை எதனாலும் வளைக்க முடியவில்லை. இது செய்யப்பட முடியாதது என நீங்கள் கூறுகிற பொழுது நீங்களே உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. உங்களது வாழ்க்கையினை மாற்றி அமைப்பதற்கு இறைவன் உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் அளித்திருக்கிறான் என நீங்கள் ஆச்சரியமுறுவீர்கள். நோயினால் உங்களது உடல் பாதிக்கப்படும் போது உங்களது மனதை அதை பலவீனப்படுத்துகிற வரையில் காத்திருக்காதீர்கள். ஏனெனில் பின்பு போராட்டம் கடினமானதாக இருக்கும். நீங்கள் இரத்தமும் சதையும் கொண்ட உடல் அல்ல. நீங்கள் இந்த உடலில் உள்ள பேரொளி. இந்த சிறிய உருவில் அமரத்துவம் சிறையுண்டு இருக்கின்றது. மேலும் அது வெளியேற விரும்புகிறது. சமீபத்தில் 2 சீடர்கள் எனது அருகே நின்று கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு எக்ஸ்ரேவில் பார்ப்பது போல பார்த்தேன். சதை, எலும்புகள், உறுப்புகள் ஆகிய அனைத்தும் ஒரு மகத்தான ஒளி அவர்களிடமிருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. இறைவன் உங்களுடன் இருக்கும் பொழுது அனைத்து சடப்பொருட்களும் மின்னாற்றலுடைய நிழல்களாக மாறுகின்றன. அனைத்துமே ஆகாயத்தன்மையாக மாறுகின்றது. இத்தகைய அனுபவங்கள் கற்பனையோடு கூடிய கட்டுக்கதைகள் அல்ல, அவை சத்தியத்தின் வெளிப்பாடுகளே. இறைவன் மிகவும் நேசிக்கத்தக்கவன். உங்களது பிரச்சனைகளுக்கு இறைவன் பதிலளிப்பதில்லை என ஒருபோதும் எண்ணாதீர்கள். நீங்கள் அவனிடத்தில் ரகசிய மென்குரலில் பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் தனது இதயத்தில் எழுதி வைத்திருக்கிறான் மற்றும் ஒரு நாள் அவன் உங்களுக்கு பதிலளிப்பான். அவனையும் மறுமொழி அளிக்கும் அநேக வழிகளையும் நீங்கள் கவனித்துக் கொண்டே இருந்தால் உண்மையில் அவன் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு பதிலளிப்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மிகவும் ஆர்வத்துடன் இருந்தால் மகத்தான வழிகளில் அவன் பதிலளிப்பான். விடாமுயற்சியின் மூலமே அவனை வரவழைக்க முடியும். பிரபஞ்சத்தில் மிகவும் நேசிக்கத்தக்கவன் இறைவன். நீங்கள் விரும்புகின்ற அனைத்துமே அவனிடத்தில் உள்ளன. வேறு எதனையாவது நாடுவது ஒரு மிகப்பெரிய தவறாகும். எனது நேரத்தின் ஒரு நிமிடத்தை கூட நான் வீணடிப்பதில்லை. அவனிடமிருந்து என்னை திசை திருப்பும் அனைத்தையுமே நான் துண்டித்து விட்டேன். அத்தகைய ஆனந்தத்தை வேறு எங்குமே என்னால் ஒருபோதும் காண முடிந்ததில்லை. நான் இறை உணர்வின் அத்தகைய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மேலும் நான் இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என நான் விரும்புகிறேன். எவர்களிடமிருந்து நான் அன்பை பெற்றேனோ அவர்களை எனது தெய்வ தந்தையனுடைய அன்பினுள் என்னுடன் நான் அழைத்து செல்வதன் மூலம் அவர்களுடைய அன்பிற்கு நான் கைமாறு செய்ய விளைகிறேன். ஒரு முறை நான் மிகவும் இளைஞனாக இருந்தபோது எனது குடும்பம் என்னை திருமணம் செய்து கொள்ள இணங்க வைப்பதற்கு முயற்சி செய்தது. நான் வருங்கால வாழ்வுக்குரிய மணப்பெண்ணை பார்த்தேன். நான் இதுவரை பார்த்திருந்ததில் மிகவும் அழகிய முகத்தினை அவள் பெற்றிருந்ததாக நான் எண்ணினேன். நீ ஏன் திருமணம் செய்து கொள்ள கூடாது என இறைவன் கூறுவதை நான் கேட்டேன். ஆனால் அவனுக்கு நான் அளித்த பதில், நீ அதைவிட அதிக அற்புதமானவன் இல்லையா? அந்த முகம் எனக்கு தேவையில்லை. அந்த முகத்திற்கு பின்னால் உள்ள நீயே எனக்கு வேண்டும். பல வருடங்களுக்கு பிறகு வயதின் காரணமாக அவளது அழகு எவ்வளவு மங்கி போய்விட்டது என்பதை நான் கண்டேன். ஆனால் இறைவனிடத்தில் எனது ஆனந்தம் 1000 மடங்குகளாக அதிகரித்திருந்தது. இறைவன் மட்டுமே போதுமானவன் என்ற துறவிக்குரிய உறுதியை அகமுகமாக உணராதவர்களுக்கே திருமணம் தேவைப்படுகிறது. ஆனால் திருமணமானவர்கள் இறைவனை காண்பதிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் அல்லர். திருமணம் எனவும் தெய்வீக தோழமையின் குறிக்கோளே அந்த இறுதி நிலையை நோக்கி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் ஆகும். உண்மையில் இறைவனது அன்பு இன்றி எந்த திருமணமும் முழுமையான வெற்றி அடைய முடியாது. திருமண உறவை இணக்கமுடையதாக செய்வதற்கு நிபந்தனையற்ற அன்பே தேவை. அந்த அன்பு இன்றியும் ஒருவரோடு ஒருவர் நம்பிக்கையின்றியும் கணவர்களும் மனைவிகளும் தங்களது வாழ்க்கையை என்ன ஒரு நரகமாக்கி விடுகின்றனர். மிகவும் நெருக்கமான உறவுகளில் கூட தம்பதிகள் மிகவும் மறைக்கும் பாங்கு உடையவர்களாயும் தங்களிடமேயே விஷயங்களை வைத்துக் கொள்பவர்களாயும் இருக்கின்றனர். தொடக்கத்தில் அவர்கள் அனைத்தையும் பங்கிட்டுக் கொள்கின்றனர். ஆனால் வேறுபாடுகளையும் பூசல்களையும் அவர்கள் பெற துவங்கும் பொழுது அவர்கள் உள்வாங்கி தங்களை சுற்றி ஒரு சுவர் எழுப்பிக் கொள்கின்றனர். அவர்களது அன்பு எங்கே போயிற்று? 2 இளம் வயதினர் தாங்கள் ஒன்று சேர முடியாவிடில் இறந்துபடுவோம் என்கின்றனர். ஆனால் திடீரென்று அவர்களில் ஒருவர் வயதாகி நரைத்து விட்டால் அந்த அன்பு எங்கே போகும்? அவர்கள் நேசித்தது எது? அந்த ஆன்மாவையா இல்லை அந்த முகத்தையா? இதன் கருத்து என்னவெனில், இறைவனை அறிவதே உங்களது முதல் லட்சியமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவனை கண்டுவிடும் பொழுது, உங்களது இதயம் அவனுடன் இசைந்திருக்கும் பொழுது அவன் உங்களிடம் செய்யும்படி கூறுகிற அனைத்துமே சரியானதாக இருக்கும். ஆனால் முதலில் இறைவனை கண்டறியாமல் உங்களை சிக்கலாக்கி கொண்டால் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையே தவறானதாகும்.
இந்த உலகில் நீங்கள் தனியாகவே இருக்கிறீர்கள். மேலும் உங்களை தவிர வேறு யாரும் உங்களது தவறுகளுக்கு அபராதம் செலுத்த போவதில்லை. எனவே மற்றவர்களது தவறுகளை நீங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும்? இவ்விதம் வாழ வேண்டும் என நீங்கள் அறிந்த வகையில் உங்களது வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். உங்களது தீய பழக்கங்களுக்கு வலிமை அளிக்கின்ற புதிய செயல்களின் மூலம் அவற்றுக்கு ஊட்டமளித்து கொண்டே இருக்காதீர்கள். பலவீனமான மனிதன் கூறுகிறான், நான் புகைப்பிடிக்கின்றேன், இப்பொழுது என்னால் அதனை விட முடியவில்லை. ஆனால் அவன் புகைப்பிடிப்பதற்கு முன்னால் இந்த தேவையை அவன் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. சுதந்திரமாய் இருங்கள். இறைவனது வரம்பற்ற ஆனந்தமும் ஆறுதல் அளிக்கும் ஒளியும் வருகிற பொழுது வேறு எதுவும் பொருட்டாகாது. பின் உட்புறமாக நீங்கள் காண்பது சத்தியமானது என்பதை வெளிப்புற அனுபவங்களும் உறுதிப்படுத்தும். வெளிப்புற தோற்றத்தை விட வாழ்க்கையில் அதிகம் உண்டு. வெளிப்புறமாக தெரிவதை விட அதிகமாக வாழ்க்கையில் எதுவுமில்லை என எண்ணுவது ஒரு மிகப்பெரிய மாயையாகும். உங்களது உண்மையான வாழ்க்கை இறைவனுடன் தான். அவரிடம் திரும்புகிற காரணத்திற்காகவே நாம் இங்கே இருக்கின்றோம். நம்மை மகிழ்விப்பதற்காக இவ்வுலகத்தை படைக்கும் வேதனை பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். மேலும் அவனது லீலையாக நாம் அதனை காண வேண்டுமென அவன் விரும்புகிறான். என்னை வஞ்சிக்கின்ற உன்னை அனைத்து பொருட்களும் வஞ்சிக்கின்றன. இறைவனை மறந்து உலக பொருட்களின் பின்னே செல்வது துயர பாதையை அமைப்பதாகும். தீமை மகிழ்ச்சிக்கு உறுதி கூறி துன்பத்தை அளிக்கின்றது. ஒரு மலரை வெறும் தொடுதலே விஷத்தன்மை வாய்ந்தது என நீங்கள் அறிந்தால் பின் அதை நீங்கள் பறிப்பீர்களா? இல்லை. ஒரே நீடித்த மகிழ்ச்சி இறைவனிடம் காணப்படுகின்றது. அமைதியாக அமர்ந்து ஆழமாகவும் பக்தியுடனும் பிரார்த்தனை செய்யுங்கள். அவனிடம் பேசுங்கள். அவனை பற்றி அச்சம் கொள்ளாதீர்கள். தியானத்தின் மூலமாக தவிர அவனை பற்றி அறிவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. அதனை நீங்கள் ஒருபோதும் தவறவிடக்கூடாது. நாளின் இறுதியில் நீங்கள் களைப்புற்றவராகவும் படுத்து உறங்க விரும்புவராகவும் இருக்கிறீர்கள். ஆனால் மாறாக உட்கார்ந்து தீவிரமாக தியானம் செய்யுங்கள். அது உங்களது வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். இறைவனுடனான ஆழ்ந்த தொடர்பிற்கு பிறகு 4 அல்லது 5 மணி நேர உறக்கம் போதுமானது. அதற்கு மேல் நீங்களே உங்களை மந்தமடைய செய்கிறீர்கள். உங்களது மீதி நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்துங்கள். இன்றைய நாட்களில் நான் மிக அரிதாகவே எவரையும் சந்திக்கிறேன். ஏனெனில் இறைவனுடன் பேசுகிறவர்களோடு மட்டுமே இருப்பதற்கு நான் விரும்புகிறேன். நீங்கள் பயனற்ற பேச்சுக்களில் எவ்வளவு குறைவாக ஈடுபடுகிறீர்களோ அது அவ்வளவு சிறந்தது. உங்களது நேரத்தை வெறுமனே வீணாக்குகின்றவர்களுடன் எவ்வளவு குறைவாக உறவாடுகிறீர்களோ அவ்வளவு அது ஆன்மீக வாழ்க்கைக்கு உகந்தது. மேன்மையின் விலை தனிமையாகும். வாழ்க்கை எனும் இந்த குறுகிய கால பருவமானது அதனை நீங்கள் உணர்ந்தறியும் முன்னரே மறைந்துவிடும். எதனாலும் பறித்து கொள்ள முடியாத தெய்வீக மகிழ்ச்சியை அறுவடை செய்யுங்கள். அது சாத்தியமற்றதல்ல, நீங்கள் தான் அது. சாத்தியமற்றது என உங்களையே எண்ண வைத்திருக்கிறீர்கள். இறைவனது ஆற்றல் உங்களுக்குள் உள்ளது. எனவே ஒரு விஷயம் செய்யப்பட முடியாதது என உங்களது மனம் கூறும் பொழுது வெளியே செல், அதை செய்ய முடியும் என அந்த எண்ணத்திடம் கூறுங்கள். பின் நீங்கள் தீர்மானித்து விட்டால் அது செய்யப்பட்டுவிடும். போலியான இன்ப நுகர்வுகளில் உங்களது நேரத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள்? மூல ஆதாரத்தினிடமே செல்லுங்கள். எல்லா நேரங்களிலும் அந்த ஆனந்தத்தில் நீங்கள் நீடித்திருந்தால் இந்த உலகத்தில் நீங்களும் ஆனந்தமாக இருப்பீர்கள். அனைத்து நோய்களும் துன்பங்களும் உடலின் குறுகிய கால கொடுங்கனவுகளை தவிர வேறில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தமே. நீங்கள் போரிட்டே ஆக வேண்டும். மகான்கள் மிக பெரிய யுத்தங்களை சந்தித்திருக்கின்றனர். ஆனால் ஒரு சிறிது காலத்திற்கு பின் அவர்களது போராட்டங்கள் அவர்களுக்கு ஒன்றுமற்றதாகி விடுகின்றன. ஏனெனில் அவர்கள் இறைவனை கண்டு விட்டுகின்றனர். இறைவன் எப்பொழுதும் நம்முடன் இருக்கின்றான். இறைவன் தனது படைப்பிலிருந்து நெடுந்தொலைவில் இல்லை, ஆனால் எப்பொழுதும் நம்முடனேயே இருக்கின்றான். நீங்கள் தென்றலை பார்ப்பதில்லை, ஆனால் அது அங்கே இருப்பது நீங்கள் அறிகிறீர்கள். தென்றலையும் நம்மையும் படைத்த அவன் இங்கேயே இருக்கின்றான். எனது கைகளையும் பாதங்களையும் நான் நகர்த்துகிற ஒவ்வொரு முறையும் அவற்றை நகர்த்தி கொண்டிருப்பது அவனே என்பதை நான் காண்கிறேன். முழு பிரபஞ்சமும் அவனது பேரிருப்பினால் அதிர்வுறுகிறது. வேறு எந்த உண்மையும் இல்லை. இந்த வாழ்க்கை ஒரு பிரபஞ்ச சலன திரைப்படமாகும். இறைவன் வருகை புரிந்த உடனேயே அனைத்தும் ஒளியாகி அவனது ஒளியில் நடனமிடுகின்றன. ஒரு சலன திரைப்படத்தை கண்டு அது பொழுதுபோக்கு என்பதை நீங்கள் மறுக்கிற பொழுது அது உண்மை என்பதை போல நீங்கள் எதிர் செயலாற்றுகிறீர்கள்.
ஆனால் ஒரு திரைப்படமாக அதனை நீங்கள் பார்க்கின்ற பொழுது துயரம், வன்முறை மற்றும் மரணம் ஆகிய படக்காட்சிகளை கண்டு நீங்கள் வேதனைப்படுவதில்லை. படைப்பு நமக்கு எவ்வாறு தோற்றம் அளிக்கிறதோ அதை அவ்வாறு செய்திருப்பது ஒளி மற்றும் நிழலால் ஆன இறைவனது லீலையே. இதனை நீங்கள் உணர்ந்தறிகிற பொழுது அதனை ஒரு கனவு சலன திரைப்படமாக நீங்கள் காண்பீர்கள். ஆனால் இதனை நீங்கள் உணர்ந்தறியாவிடில் உங்களுக்கு துயரம்தான். நீங்கள் புண்பட்டு தனிமையாகவும் கைவிடப்பட்டவராயும் உணர்வீர்கள். விழித்தெழுங்கள், இறைவன் உங்களுடன் இருக்கின்றான் என்பதையும், மரணம் வருகிற பொழுது உங்களுக்கு உதவ அங்கு எவருமே இருக்க முடியாத பொழுது இறைவனும் குருநாதரும் அங்கே இருப்பார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். உலக செல்வத்தை பெற்றிருக்கும் மனிதர்கள் இறை செல்வம் இல்லாவிடில் எதுவுமே பெற்றிராதவர் ஆவர். அவர்கள் இறக்கும் பொழுது உலக பொருட்கள் எதனையும் அவர்களால் தங்களுடன் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் நல்ல குணநலன்களை வளர்த்திருப்பவர்கள்தான் உண்மையான செல்வ வளம் பெற்றவர்கள் ஆவர். ஏனெனில் கல்லறையின் வாயில்களுக்கு அப்பால் தங்களுடன் அந்த செல்வத்தை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். ஆன்மீக வாழ்க்கைக்கு தாங்கள் பொருத்தமானவர் அல்ல என அநேகர் எண்ணுகின்றனர். ஆனால் அது சாத்தானின் மிகப்பெரிய பொய். சாத்தான் என்பது அறியாமையாகும். இறைவனிடம் இட்டு செல்கின்ற பாதையே நமக்கு தகுதியான ஒரே பாதையாகும் என இறைவன் என்னிடம் கூறுகிறான். எனவேதான் வேறு எதுவும் நமக்கு நிறைவை தருவதில்லை. எனவே நீங்கள் இன்னும் இறைவனுக்காக தயாராக இல்லை என கூறுவது தவறான வாதமாகும். ஒவ்வொரு இதயமும் துன்புற்று கொண்டிருக்கிறது. மேலும் துன்புறுகிற ஒவ்வொருவரும் தயாராக இருப்பவர்களே. ஒரு சதுர வடிவமான கட்டை வட்டமான துளையினுள் பொருந்தாது. இந்த உலகை வட்ட துளையாகவும் உங்களது வாழ்க்கையை சதுர வடிவமான கட்டையாகவும் ஒப்புவமை செய்ய முடியும். நீங்கள் பொருந்தக்கூடிய சதுர வடிவமான துளை இறைவனே என்பதை ஒரு நாள் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் உங்களது குடும்பம் மற்றும் நாட்டிற்கு உரியவர் என்ற எண்ணத்தினுள் மயக்கமுற்று இருக்கிறீர்கள். எனக்கு அமெரிக்காவும் கிடையாது, இந்தியாவும் கிடையாது. அனைத்து நாடுகளும் என்னுடையவை, ஏனெனில் அவை இறைவனுடையவை. அனைத்து குடும்பங்களும் என்னுடையவை, ஏனெனில் அவை இறைவனுடையவை. என்னிடம் முழு ஆதிக்கம் செலுத்துவதற்கு எவரையும் அல்லது எதையும் ஒருபோதும் நான் அனுமதிப்பதில்லை. நான் இறைவனிடம் கூறியிருக்கிறேன், உன்னை தவிர வேறு எவருக்கும் எனது அன்பை நான் அளிக்க மாட்டேன். சுயநலமிக்க பற்றுதலுடன் அதனை வரம்பிற்குட்படுத்துபவர்களிடம் அவர்கள் வெறுமனே அதனை வேண்டி கேட்பதால் மட்டுமே நான் அதனை அவர்களுக்கு அளிக்க மாட்டேன். எந்த உயிரினத்திற்கோ அல்லது எந்த விஷயத்திற்கோ கூட அதனை நான் அளிக்க மாட்டேன். எனது அன்பை சிறைப்படுத்தக்கூடிய அனைத்தினின்றும் நான் விலகி ஓடிவிடுவேன். மேலும் அதனை உனக்காக மட்டுமே நான் பாதுகாத்திடுவேன். இறைவனுக்கு மட்டுமே எனது அன்பை அளிப்பதன் மூலம் அனைவருக்கும் அதனை நான் அளித்திருக்கிறேன். ஊக்கம் இழக்காதீர்கள், இறைவனிடம் திரும்புங்கள். அவன் என்னிடம் கூறியதை விட வேறு பெரிய உறுதிமொழி எவ்வாறு இருக்க முடியும்? நீ என்னிடம் கூறும் ஒவ்வொரு ரகசிய மென்குரலுக்கும் நான் பதிலளிப்பேன். நான் மேற்கொண்டிருக்கும் அனைத்து நிறுவன பொறுப்புகளுடனும் உள்முகமாக அத்தகைய இறை ஆனந்தத்தில் என்னால் நீடித்திருக்க முடியும் என ஒருபோதும் நான் எண்ணியிருக்க மாட்டேன். அதன் காரணம் ஒரு விஷயத்தை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. எனது தியானம், எனது ஒரே விருப்பம் இறைவனுடன் இருப்பது. எனவே எப்பொழுதும் அவரிடம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், இவ்வளவு அதிக பணி சுமையிலிருந்து எப்பொழுது நீ என்னை விடுவிக்க போகிறாய்? இப்பொழுது வேலை இருக்கிறதோ இல்லையோ அது பொருட்டல்ல. அவனது அருளால் மகத்தான உள்ளார்ந்த சுதந்திரத்தையும் ஆனந்தத்தையும் நான் அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். பழக்கங்கள் எனும் உணர்ச்சி இலைகளை துண்டித்து அது செய்யப்பட முடியாதது என கூறும் விடாப்பிடியான ஆக்டோபஸ் போன்ற மனதை கொன்று போடுங்கள். அது முடியும் என்று மட்டுமே கூறி பின் அதனை செய்து விடுங்கள். உங்களது தீய பழக்கங்களை ஒழித்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களது அனைத்து பொறுப்புகளினாலும் அழுத்தப்பட்டு விடாதீர்கள். நிலை பேருடைய வாழ்வை நாம் அடையக்கூடும் என்பதற்காக வாழ்க்கை தரப்பட்டது. நிலை பேர் அமைதியை நாம் அடைவதற்காகவே அமைதி அளிக்கப்பட்டது. எல்லையற்றவனுக்காக நமது தேவை நிறைவேறுவதற்காக ஆசை அளிக்கப்பட்டதே தவிர லோகாயத விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுவதற்கு அல்ல. நீங்கள் அவனை இன்னும் சிறிது அதிக விரைவாக தேடினால் அவனை நீங்கள் காண்பீர்கள், சந்தேகம் வேண்டாம். நான் அமெரிக்காவிற்கு வருவதற்கு முன்பு ஒரு நாள் எனது கல்கத்தா வீட்டில் மூளை வெடித்து விடும் அளவு நான் இறைவனிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்தேன். அவனிடம் நான் கதறினேன்,
அமெரிக்காவில் எனக்கு என்ன காத்திருக்கின்றது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை உன்னிடமிருந்து ஏதாவது பிரித்துவிட்டால் நான் வாழ விரும்ப மாட்டேன். அது சரியாகவே இருக்கும் என்பதற்கான ஒரு குறியை காட்டு. திடீரென்று கதவு தட்டப்பட்டது. நான் அதை திறந்தேன். அங்கே ஒரு மகான் நின்று கொண்டிருந்தார். அவர் கூறினார், உன்னிடம் கூற வேண்டுமென இறைவன் என்னிடம் கூறுகிறான். உனது குருதேவரின் கட்டளையை பின்பற்றி அமெரிக்காவிற்கு செல். அஞ்ச வேண்டாம், நீ பாதுகாக்கப்படுவாய். நான் அவருடன் செல்ல விரும்பியதை அவர் கண்டபோது அவர் கூறினார், என்னை பின்தொடர முயற்சி செய்யாதே. நான் முயற்சி செய்தேன், ஆனால் எனது பாதங்கள் நகராததை நான் கண்டேன். அமெரிக்காவில் அந்த மகானின் வார்த்தைகள் உண்மையாயின. இறைவனை விட அதிகமாக எதனையும் நான் நேசித்ததில்லை. மேலும் அந்த பற்றுறுதியின் காரணமாக அவன் என்னுடன் நீடித்திருக்கிறான். பாஸ்டனில் ஒரு நாள் இரவு செயல்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தின் பொழுது நான் ஓடிப்போய்விட விரும்புவதாகவும், இல்லையெனில் என் மீது இருத்தப்பட்டிருக்கும் அனைத்து பொறுப்புகளுக்கும் நடுவே அவனை நான் இழந்து விடுவேன் என்றும் நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன். ஆனால் இறைவன் என்னிடம் கூறினான், உனது பணியை தொடர்ந்து செய். ஏனெனில் நிச்சயமாக எனக்காகவே தான் நீ அதனை செய்து கொண்டிருக்கிறாய். நீ வேலை மும்மரத்தில் இருக்கும் பொழுது நீ என்னுடன் இல்லையெனில் நீ உனது நேரத்தை வீணடித்து கொண்டிருப்பதாக எல்லா நேரங்களிலும் உனக்குள் கூறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ என்னுடன் தான் இருக்கிறாய். அதன் பிறகு 7 மாதங்களுக்கு நான் பரவச நிலையில் இருந்தேன். அனைத்து விஷயங்களும் அதே மாதிரியாகவே செய்து கொண்டிருந்தன. ஆனால் நான் இறை பரவசத்திலேயே இருந்தேன். அவன் மறைந்து விட்டதாக நீங்கள் உணர்கிற பொழுது ஒரு கொடுமையான வேதனை வருகின்றது. நான் வைத்திருந்த ஒவ்வொரு பைசாவையும் இழந்து விட்டதை திடீரென்று காண்கின்ற ஒரு லட்சாதிபதியின் கடுந்துயரத்தை விட மிகவும் மோசமானது. இறைவனுடனான காதல் சாசுவதமானது. நான் உங்களுக்கு அளித்து கொண்டிருப்பது வெறும் சமய சொற்பொழிவுகள் அல்ல, ஆனால் உங்களை விடுவிக்க கூடிய உண்மை ஆகும். எனவே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டுமென நான் விரும்புவது, தியானம் செய்யாமல் ஒருபோதும் தூங்க செல்லாதீர்கள். இரவில் அமைதி குகையில் இடைவிடாது பிரார்த்தனை செய்யுங்கள். உறக்கத்தை எந்த நேரமும் நீங்கள் பெற முடியும், ஆனால் இறைவனை அல்ல. நீங்கள் தனிமையில் இருக்கும் போதெல்லாம் கடமைகளுக்கு இடையே கிடைக்கும் சிறிது நேர இடைவேளைகளில் அமைதியாக அமர்ந்து அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உன்னை வெளிப்படுத்து. நீ இங்கேயே இருக்கிறாய். நீ என்னை ஏமாற்ற முடியாது. நீ எனக்குள்ளும் என்னை சுற்றிலும் இருக்கின்றாய். நான் உன்னை மட்டுமே நேசிக்கின்றேன். அவன் உங்களிடம் வருவான். மேகங்களில், ஒளியில், முகங்களில், அனைத்து வகையான வழிகளில் இறைவன் தனது பக்தர்களுடன் உள்ளுணர்வின் வாயிலாக, நண்பர்களின் வாயிலாக, ஒளி எழுத்தின் வாயிலாக மற்றும் உள்ளுக்குள் கேட்கப்படுகின்ற ஒரு பேரொளியின் வாயிலாக பேசுகிறான். நேற்றிரவு நான் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது விண்ணுலகம் எனக்கு திறந்து விட்டது. அவனது பேரொளியில் நான் காண்கின்ற அனைத்துமே உண்மையாகின்றன. அப்பொழுது நீங்கள் அவன் உங்களிடமிருந்து ஒளிந்து கொண்டு மாத்திரமே இருந்தான் என்பதை அறிகிறீர்கள். நீங்கள் பெற முடிகின்ற மகத்தான காதல் இறைவனுடனான காதலாகும். மனித அன்பு ஒரு சிறிது காலத்தில் மறைந்து போகின்றது. ஆனால் இறைவனுடனான அவங்களது காதல் சாசுவதமானது. அவனை காணாமல் ஒரு நாள் கூட கழியக்கூடாது. எனவேதான் நான் எழுதினேன், முடிவற்ற பிறவிகள் தோறும் எனது அனைத்து வெள்ளி கனவுகள் எனும் சிற்றோடைகளின் அருகே தேடியவாறு உனது திருநாமத்தை நான் உரைத்தேன். என்னை வெளியே அனுப்பியதற்காக அவனை குற்றம் சாட்டுவதாக அவனிடம் நான் எப்பொழுதும் கூறுவதுண்டு. ஆனால் வாழ்க்கையின் அனைத்து மாயைகளும் நான் அவனை இன்னும் அதிகமாக போற்றுவதற்காகவும் அவனை நாடுவதற்கு நான் தூண்டப்படுவதற்காகவும் தான் என்பதை இறுதியாக நான் உணர்ந்தருகிறேன். பிறவைகள் ஊடாக நான் தேடிய அனைத்து தந்தைகளுக்கும் பின்னால் உள்ள தெய்வ தந்தையாக, அனைத்து அன்னையருக்கும் பின்னால் உள்ள பேரன்னையாக, அனைத்து அன்பர்களுக்கும் பின்னால் உள்ள பேரன்பனாக எப்பொழுதும் விளங்கியது அவனே. அவனே பேரன்பன். நமது ஆன்மாக்களே அன்புக்குரியவை. மேலும் ஆன்மாவானது பிரபஞ்ச பேரன்பனை சந்திக்கின்ற பொழுது சாசுவத காதல் துவங்குகிறது. அனைத்து மனித அன்புகளின் ஊடாக பிறவிகள் தோறும் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அன்பு இறுதியில் உங்களுடையதாகிறது. மேலும் வேறு எதனையும் நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டுமென நான் விரும்புவது, இரவில் அமைதி குகையில் இடைவிடாது பிரார்த்தனை செய்யுங்கள். தியானம் செய்யாமல் ஒருபோதும் உறங்கச் செல்லாதீர்கள்.
உறக்கத்தை எந்த நேரமும் நீங்கள் பெற முடியும், ஆனால் இறைவனை அல்ல. நீங்கள் தனிமையில் இருக்கும் போதெல்லாம் கடமைகளுக்கு இடையே கிடைக்கும் சிறிது நேர இடைவேளைகளில் அமைதியாக அமர்ந்து அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உன்னை வெளிப்படுத்து, நீ இங்கேயே இருக்கிறாய். ஓம். தொடரும்.